கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 3 வசனங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை இங்கே யோபு சொல்கிறார். அதாவது யோபுவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிசாசானவன் கடவுளிடத்தில் அனுமதி பெற்று வந்து யோபுவை சோதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் ஜீவனை மட்டும் விட்டுரு, அவன் உயிர் எடுத்துறாத, அவனை நீ என்ன வேணாலும் பண்ணு, ஜீவனை மட்டும் விட்டுரு, அதுக்கப்புறம் பாரு, நீ எவ்வளவு சோதிச்சாலும் அவனுக்குள்ள ஜீவன் இருந்துட்டாவே அவன் பழைய நிலைமைக்கு வந்துடுவான். அதனால் என்ன பண்ணு, அவன் ஜீவனை மட்டும் விட்டுருங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அவருடைய எல்லா உடைமைகளையும் உறவுகளையும் எல்லாத்தையும் பறிச்சான். இப்போ அவனோட சரீரத்தையும் அவன் வியாதிப்படுத்தி கடுமையான வேதனைக்குள்ளாக சோதனைக்குள்ளாக உட்படுத்துறான். ஆனபோதும் கூட இங்கே இந்த யோபு என்ன சொல்கிறான்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நம்பிக்கை பாருங்க. அவன் கடவுளை பார்க்கல, கடவுளை பற்றின முழு சுவிசேஷம் அவனுக்கு அறிவிக்கப்படலை, கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான். இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியிலும் கூட என்ன பண்ணுறான்? சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி காலத்தில் அவர் இந்த பூமியின் மேல் வந்து நிற்பார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். அவரை நானே பார்ப்பேன். என் அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினாலே பார்ப்பேன். இந்த தோல் முதலான என்னுடைய மாமிசம் அழுகி போன பின்னும் நான் என் மாமிசத்தில் அவரை பார்ப்பேன். சரீரமெல்லாம் அழுகி நாரி போச்சு. இந்த சரீரம் அழுகி நாரி போகுதெல்லாம் பிச்சுக்கிட்டு கிடக்கிறான், ஓடு எடுத்து சொரிகிறான். அப்போ கூட அவன் என்ன பண்ணுறான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள வரும். ஆனால் நமக்கு பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வந்து மரித்து உயிரோடு எழுந்து நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. இங்கே அந்த நிரூபணமெல்லாம் நடக்கலை, நம்பிக்கையில் சொல்கிறார். ஆனால் நமக்கு இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து மரித்து, ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய மீட்பர் நிரூபித்து காட்டிட்டு போயிருக்கார். அது மட்டும் இல்லை, நான் கடைசி காலத்தில் வருவேன், நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்க, நீதியுள்ளவர்களாக இருங்க, நான் நியாயம் தீர்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். உங்களுடைய எல்லா பாரங்களையும் என் மேலே சுமத்துங்கன்னு சொல்கிறார். உங்களுடைய பாவங்களை எல்லாம் என் மீது சுமத்துங்கன்னு சொல்கிறார். இத்தனையும் இந்த பூமியில் அவர் மனிதனாய் வந்து சொல்லி நமக்கான காரியத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு? நிரூபித்து காண்பித்து போயிருக்கார். ஆனபோதும் கூட நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு கண் இருக்குதா இல்லையா? நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன், எவ்வளோ தூரம் வேதனைப்பட்டு இருக்கிறேன், உங்களை நம்பித்தான் இருக்கிறேன். நான் பண்ணுற ஜெபமெல்லாம் உங்கள் செவிக்கு வருதா இல்லையா? நீங்கள் செவிடாயிட்டீங்களா? எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவரை பேசுகிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, அன்னைக்கு இவனுக்கு சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து, சரீர பலனை இழந்து, என்னுடைய மாமிசம் நாரி அழுகி போனாலும் பரவாயில்ல, நான் அதிலிருந்து ஆண்டவரை பார்ப்பேங்கிறான். எவ்வளோ நம்பிக்கை பாருங்க, எவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு நம்பிக்கை. நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, உடனே கர்த்தரிடத்தில் ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இதை செஞ்சு கொடுங்க,
இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என் சரீர பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. என் மனைவிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அப்பவே எந்த நேரமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நீங்கள் அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் தான் சுகம் பெற்றுவாங்க. நானும் சுகம் அடைஞ்சிருக்கிறேன். பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து காண்பித்திருக்கிற கர்த்தர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிற கடைசி காலத்தில் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வேணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், இந்த யோபு சொன்னது மாதிரி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என்னை இதிலிருந்து பாதுகாப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை. அப்போ சொல்கிறார், என் அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினாலே நான் காண்பேன். அப்போ நம்பிக்கை. இந்த அழுகி போன சரீரம், இந்த பார்வை இழந்துட்டு இருக்கிற இந்த கண்ணு, இது எல்லாமே கர்த்தரோட சமூகத்தில் நான் வச்சுட்டேன். அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் எனக்கு சுகம் கொடுப்பாரு. இந்த அழுகி போன மாமிசத்தில் அல்ல, இந்த மாமிசத்தை அவர் மாற்றுவார். அதில் இருந்து நான் என் ஆண்டவரை பார்ப்பேன், என்னுடைய கண்களிலிருந்து அவரை பார்ப்பேன்னு சொல்லுவார். 42ஆம் அதிகாரத்தில் இங்கே யோபு சொல்லியிருப்பார், ஆண்டவரே நீ உம்மை பற்றி என் செவிகளினால் தான் நான் கேள்விப்பட்டேன், இன்றைக்கு என் கண்கள் உண்மை காண்கிறது. அவரோட நம்பிக்கை வீண் போகல, அவருடைய கண்களினாலே கடவுளை பார்த்துட்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம யோபுவை போல ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக, ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தோன்னா, இந்த உலகத்தில் இந்த மாமிச கண்களினாலே நாம் அவரை பார்க்க முடியும். நாம் அவரை பார்ப்பதற்கான வாய்ப்பை கடவுள் தருவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நம்புறீங்களா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசம் இருக்கணும். இருந்துச்சுன்னா யோபுவை போல நாமும் நம்முடைய மாமிச கண்களிலே தேவனை தரிசிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்போம், அன்பின் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நல்லதொரு காலை பொழுதுக்காக நன்றி. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும், அவனுடைய மாமிசம் அழுகி நாறி போனால், என் கர்த்தரை நான் தரிசிப்பேன் என்கிற அந்த வைராக்கியம் உள்ள விசுவாசத்தோடு அவர் இருந்தபோது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானே. அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வைராக்கியம் உள்ள நம்பிக்கையோடு கூட, ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய நாமத்தை ஒரு நாளும் தூசிக்காத பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து, இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில, இந்த மாமிச கண்களினால உம்மை தரிசிக்க நீர் எங்களுக்கு தயவு பாராட்டு, கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் அருமை ரட்சகரும் எங்களது மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.